வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் யூஜிசி நெட் ஜேஆர்எஃப் கேட் சிஇடி யூபிஎஸ்சி டிஎன்செட் மற்றும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய முக்கியமாக சோஷியாலஜி ரிலேட்டடாக கண்டக்ட் பண்ணக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்கப்படக்கூடிய சமுதாயம் கம்யூனிட்டி அப்படின்ற கான்செப்டோட டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டெஃபினேஷன்ஸை ஈஸியாக எப்படி நீங்கள் ரீகலெக்ட் பண்ணலாம், எக்ஸாம் டைமில் எப்படி மெமரைஸ் பண்ணலாம், அதுவும் எளிமையான ட்ரிக்ஸில் மெமரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கம்யூனிட்டி அப்படிங்கிறதுக்கு சமுதாயம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சொசைட்டியை சமூகம் அப்படின்னு சொல்லுவோம். சமுதாயத்துக்கும் சமூகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கம்யூனிட்டி சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு ஜாகிரபிக்கல் ஏரியா சார்ந்ததாக இருக்கும். புவியியல் பகுதிக்குள்ளே இருக்க ஒவ்வொரு மனிதர்களும் ஒரே மாதிரியான மொழியை பேசும்போது, ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை பின்பற்றும் போது கம்யூனிட்டி அப்படிங்கிறது உருவாகுது. இங்கே மக்கள் ஒன்றா வாழ்வாங்க, காமனான லைஃப்பை ஷேர் பண்ணுவாங்க. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே எல்லா வகையான ரிலேஷன்ஷிப்பும் எக்ஸிஸ்ட் ஆகும். அம்மா அப்பா இருப்பாங்க, டீச்சர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இதே மாதிரி பல்வேறு சமூக உறவுகள் இங்கே இருக்கும். இங்கே யூனிட்டி காணப்படும். வாழக்கூடிய வாழ்க்கையில் காமனான ஒரு யூனிட்டி, காமன் லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகும். கம்யூனிட்டியோட ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன, எதை வச்சு நம்ம ஒரு விஷயத்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். புவியியல் சார்ந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்க மக்களை கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் தொகையை சார்ந்து சமுதாயம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய பண்பாடு, கல்ச்சர் ஃபேஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட மக்களை நம்ம கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சைக்காலஜிக்கல், மென்டல் கான்சியஸ்னஸ், ஒரே மாதிரியான எண்ணங்களை கொண்ட குறிப்பான மக்களை குழுக்களாக இருக்கும்போது அவங்கள கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சோஷியாலஜிஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டான வியூஸ் கொடுக்குறாங்க. சில சோஷியாலஜிஸ்ட் இந்த 3 வியூவுமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த கான்செப்டை ஹைரார்கிக்கல் ஆர்டருக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட சில சோஷியாலஜிஸ்ட் இதை ஆர்டரில் கொண்டு வர முடியும். சொசைட்டியில் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ளே கம்யூனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில சோஷியாலஜிஸ்ட் சொசைட்டிக்குள்ளே கம்யூனிட்டி இருக்குது, கம்யூனிட்டிக்குள்ளே சோஷியல் குரூப் இருக்குது, சொசைட்டிக்கு அப்புறம் கம்யூனிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சோஷியாலஜிஸ்ட் சொசைட்டிக்கு அப்புறம் கம்யூனிட்டி, ஆனால் கம்யூனிட்டிக்கு அப்புறம் இன்ஸ்டியூஷன் தான் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனிட்டிக்குள்ளே அசோசியேஷன் இருக்குது, அசோசியேஷனுக்குள்ளே சோஷியல் குரூப் இருக்குது, இந்த சோஷியல் குரூப்பில் தான் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில சோஷியாலஜி சோஷியல் குரூப்புக்குள்ளே அசோசியேஷன் இருக்குது, அசோசியேஷனுக்குள்ளே இன்ஸ்டியூஷன் இருக்குது, இன்ஸ்டியூஷனுக்குள்ளே தான் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க அப்படின்னும், இன்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் அசோசியேஷனும், அசோசியேஷனுக்கு அப்புறம் சோஷியல் குரூப்பும், சோஷியல் குரூப்புக்குள்ளே தான் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான சோஷியாலஜிஸ்ட் அவங்களோட வியூவை சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி எந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கணுமோ அந்த அளவில் எடுத்துகிட்டு உங்களுடைய வியூ பாயிண்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. சொசைட்டிக்கு அப்புறம் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே தான் கம்யூனிட்டி இருக்குனாலும் சரி தான், சொசைட்டிக்குள்ளே கம்யூனிட்டி, கம்யூனிட்டிக்குள்ளே சோஷியல் குரூப் இருக்குனாலும் சரி தான், கம்யூனிட்டிக்குள்ளே இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னாலும் சரி தான். சோஷியாலஜியில் ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட்ஸை இந்த ஹைரார்கிக்கல் ஆர்டரில் அடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். உங்களோட புரிதலுக்காக இந்த ஆர்டரை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், எந்தெந்த சோஷியாலஜிஸ்ட் அதிகமாக கம்யூனிட்டி சமுதாயத்தை பற்றி படிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபெர்டினண்ட் டோனிஸ் அப்படின்றவர், லூயிஸ் விர்த் அப்படின்றவர், எமல் டுர்கைம் அப்படின்றவங்க, ராபர்ட் ரெட்ஃபீல்ட் அப்படின்றவங்க, ஆர்எம் மெக்கீவர் அப்படின்றவங்க, இவங்க எல்லாமே அதிகமாக சோஷியாலஜியில் கம்யூனிட்டி பற்றி படித்தவங்க, கம்யூனிட்டி பற்றி விளக்கங்களை கொடுத்தவங்க, கம்யூனிட்டி பற்றி ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்க. மேக்கைவர் எப்படி டெஃபைன் பண்ணுறாரு கம்யூனிட்டி அப்படிங்கிறத அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் மக்களுக்குள்ள சமூக ஒத்திசைவு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக ஒரு கிராமம். எஃப்எல் லம்லே அப்படின்றவர் ஒரு குறிப்பிட்ட சில மக்கள் பெர்மனண்டாக ஒரு லோக்கல் ஒருங்கிணைப்பு மக்களுக்குள்ளே காணப்பட்டுச்சு அப்படின்னா அதை கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே டைவர்சிஃபைடு மற்றும் ஒரே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்குள்ளே ஒரு தொகுப்பாக காணப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எடுத்துக்காட்டாக ஒரு டவுன். கிங்ஸ்லே டேவிஸ் அப்படின்ற சோஷியாலஜிஸ்ட்
கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் டெரிட்டரி. இந்த டெரிட்டரிக்குள்ள எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்பும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடுத்துக்காட்டா எ ஃபிஷிங் லைஃப். ஆக்பன் அண்ட் நிம்காஃப் அப்படின்றவர் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு டோட்டல் ஆர்கனைசேஷன். இங்கே வந்து சமூக வாழ்க்கை வந்து இருக்கும், ஆனால் ஒரு லிமிட்டட் ஏரியா, ஜாகிரபிக்கல் ஏரியாக்குள்ளே வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னார். எடுத்துக்காட்டாக ஒரு ஐலாண்ட் செட்டில்மெண்ட்டை வந்து ஐலாண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு வகையான கம்யூனிட்டி தான். ஹெச்டி மஜும்தார் அப்படின்றவர் கம்யூனிட்டி அப்படிங்கிறது அனுதாபத்தோட ஒரு குழுக்களாக காமன் லைஃப்பை மக்கள் வாழும்போது அங்கே வந்து சமுதாயம் அப்படிங்கிறது உருவாகுது. இதில் வந்து ஸ்டேட் பவுண்ட்ரியோ ஒரு குறிப்பிட்ட நில பவுண்ட்ரியோ வந்து கிடையாது. எடுத்துக்காட்டாக பார்டர் வில்லேஜ். பார்டரில் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையில் வாழக்கூடிய ஒரு கிராமத்தையோ ஒரு டவுனையோ வந்து கம்யூனிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு ஹெச்டி மஜும்தார் சொல்கிறாரு. இஎஸ் போகர்தஸ் அப்படின்றவர் வி ஃபீலிங். கம்யூனிட்டி அப்படின்னாலே வி ஃபீலிங் தான். இந்த கேள்வி வந்து அடிக்கடி பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. வி ஃபீலிங் அப்படின்னு வந்தாலே இஎஸ் போகர்தஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். எடுத்துக்காட்டாக ரிலீஜியஸ் கம்யூனிட்டி. அர்னால்ட் டபிள்யூ கிரீன், ஏடபிள்யூ கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள், அதாவது ஒரு சிறிய பகுதியில் வாழக்கூடிய மக்களின் கூட்டத்தை வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ச்சியாக சிறிய பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வசிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்மால் ஹில் வில்லேஜ், இவங்களையும் வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஜிஏ லன்பர்க் அப்படின்றவர் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட் ஜாகிரபிக்கல் ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து காமனான இன்டர்டிபெண்ட்டான லைஃப்பை வந்து ஷேர் பண்ணுவாங்க, ஒருத்தவங்களை ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடுத்துக்காட்டாக ட்ரைபல் கம்யூனிட்டி. கார்ல் மேன்ஹைம் அப்படின்றவர் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புள். இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து வாழ்வாங்க, ஒவ்வொருத்தவங்களை வந்து பிலாங் பண்ணி மொத்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் ஷேர் பண்ணுவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. ஒரு மொத்த செட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணி குழுவாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டால்காட் பர்சன்ஸ் வந்து கம்யூனிட்டி அப்படிங்கிறது கலெக்டிவான மெம்பர்ஸை வந்து கொண்டது. இங்கே வந்து காமனான டெரிட்டரி இருக்கும். முக்கியமாக டெரிட்டரியை தான் வந்து அதிகமான சோஷியாலஜிஸ்ட் வந்து கம்யூனிட்டியில் வந்து மீன் பண்ணுறாங்க. இங்கே வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறத டால்காட் பார்சன்ஸ் சொல்லியிருக்காரு. மோரிஸ் கின்ஸ்பர்க், இவருடைய டெஃபினேஷனும் வந்து ரொம்ப முக்கியம். இந்த கான்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு வந்தாலே வந்து கிங்ஸ்பர்க் அப்படின்றவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிங் பதிலாக கிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிங்ஸ்பர்க். ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறது சமூக உயிர்களை, உறவுகளை வந்து கொண்டது. இங்கே வந்து காமனான லைஃப் இருக்கும். முக்கியமாக இன்ஃபினிட் வெரைட்டி அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து காணப்படும். பன்முகத்தன்மை மற்றும் சிக்கலான உறவுகளை வந்து உள்ளடக்கியது தான் கம்யூனிட்டி அப்படின்னு மோரிஸ் கின்ஸ்பர்க் சொல்லியிருக்காரு. சுதர்லாண்ட் அப்படின்றவர் கம்யூனிட்டி அப்படிங்கிறது லோக்கல் ஏரியாவில் வாழக்கூடிய மக்கள். அவங்க வந்து ஒரே மாதிரியான மொழிகளையும், ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்களையும், ஒரே மாதிரியான அணுகுமுறைகளையும் வந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது எப்படி இந்த டெஃபினேஷன்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த முக்கிய வார்த்தைகளை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த சோஷியாலஜிஸ்ட் என்ன மாதிரியான டெஃபினேஷனை கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மேக்கைவர் அப்படின்றவர் சோஷியல் கொஹரன்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அதாவது கம்யூனிட்டி அப்படின்னா. கிங்ஸ்லே டேவிஸ் அப்படின்றவர் ஸ்மாலஸ்ட் டெரிட்டோரியல் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கம்யூனிட்டி அப்படிங்கிறது டோட்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஆக்பன் நிம்காஃப் சொல்லியிருக்காரு. இது கொடுத்துருக்க டெஃபினேஷனில் இந்த கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த கீவேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா மேக்கைவர் தான் வந்து அந்த டெஃபினேஷனை சொல்லியிருக்காரு. ஸ்மாலஸ்ட் டெரிட்டோரியல் குரூப் அப்படின்னா கிங்ஸ்லே டேவிஸ் தான் இந்த டெஃபினேஷனை சொல்லியிருக்காரு. டோட்டல் ஆர்கனைசேஷன்னா ஆக்பன் அண்ட் நிம்காஃப் தான் இந்த டெஃபினேஷனை சொல்லியிருக்காங்க. வி ஃபீலிங்னா போகர்தஸ். அர்னால்டு கிரீன் காமன் வே ஆஃப் லைஃப். இன்டர்டிபெண்ட் லைஃப்னு சொன்னால் அது வந்து லன்பர்க். ஹோல் செட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் கார்ல் மேன்ஹைம். பேஸ் ஃபார் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொன்னால் டால்காட் பார்சன்ஸ். காமன் லைஃப் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் மோரிஸ் கின்ஸ்பர்க். சேம் லாங்குவேஜ் அண்ட் மோஷன் சொன்னால் சதர்லாண்ட். இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் லொக்காலிட்டி அப்படின்னு சொன்னால் லம்லே. சிம்பத்தட்டிக் காமன் லைஃப், பரிதாபம் உள்ள பொதுவான வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் ஹெச்டி மஜும்தார். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா டெஃபினேஷன்ஸ்க்கும் முக்கிய வார்த்தைகளை வந்து நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எந்த டெஃபினேஷனை யார் சொன்னாங்க அப்படிங்கிறத எளிமையாக வந்து எக்ஸாமில் ஆன்சர் பண்ணலாம். இதே மாதிரியான
முக்கியமான வார்த்தைகளோட பல்வேறு டெஃபினிஷன்ஸை வந்து இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி முக்கியமான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க நோட்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸாம் டைமில் ரெஃபர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் முகமது சைனிங் ஆஃப்.